கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையிலும் தேவ பிள்ளைகளாய் நாம் இணைந்து தேவனுடைய மகத்துவத்தை எண்ணி, அவருடைய மாட்சிமையை எண்ணி, தேவனை நல்லா துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்திலே களிகூறவும் தேவன் நமக்கு பாராட்டினார். தயவை இரக்கத்தை கர்த்தர் காண்பித்தார். அவருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். நாம் இருதயங்களை திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் 20வது வசனம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின அல்லது மரித்தோரிலிருந்து ஏறி வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கை உயர்த்தி சொல்லுங்க. மரித்தோரிலிருந்து எழுந்து வந்தவர் நாம் சேவிக்கிற நம்முடைய இயேசு. உலகம் முழுவதும் இந்த நாளிலே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை மனதிலே வைத்து சிலர் நடுராத்திரியே இதை கொண்டாடி இருப்பார்கள். சிலர் நம்மளை போல இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, உட்கார்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டாடி தேவனை ஆராதித்து கொண்டிருப்பார்கள். இயேசு மரித்தோரிலிருந்து ஏறி வந்த உன்னதமான தேவன். அல்லேலூயா. இதை செய்தவர் யார்? ஏறி வர பண்ணின வல்லமை உடையவர். எல்லா உள்ளங்களிலும் இந்த காலை வேளையில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நம் எல்லாருடைய உள்ளங்களிலும் சமாதானத்தை தர கிருபை நிறைந்தவராய் இந்த காலை வேளையிலே நம்மத்திலே வந்திருக்கிற நிகரற்ற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நிகரற்ற வேலையை செய்தார். அது என்ன? உடன்படிக்கையின் இரட்சகராய் இருந்தவர், ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பராய் இருந்தவர், அவரை மரித்தோரிலிருந்து எழும்பி வர பண்ணினார். அல்லேலூயா. தேவன் இயேசுவை எழும்பி வர பண்ணினதான 3 அனுபவங்கள் உண்டு. அல்லேலூயா. 3 நீ குறித்து பேச போகிறேன். அதாவது நிச்சயமாகவே அப்படின்ற வார்த்தையில் முதல் எழுத்து நீ இருக்கு இல்லையா, தமிழ் எழுத்து. அந்த நீயிலிருந்து 3 வார்த்தைகளை, 3 காரியங்களை, 3 அனுபவங்களை இந்த காலை வேளையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த 3 அனுபவங்களும், இந்த 3ம் எப்படிப்பட்டது, எதற்காக தேவன் அதை செய்கிறார், இன்றும் அந்த தேவன் என்ன செய்ய வல்லமை உள்ளவர், இதை செய்தவர் நம்மிடத்திலே இந்த காலை வேளையிலே என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவர் கல்லறையிலிருந்து ஏறி வர பண்ணினதனுடைய முதல் அனுபவம் எபிரேயரின் புஸ்தகம் 13:20 மறுபடியும் வாசியுங்கள். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். முதலாவது, ஏன் ஆண்டவர் இயேசுவை கல்லறையிலிருந்து ஏறி வர பண்ணினார் என்றால் நிரூபிப்பதற்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் முதலாவது கல்லறையிலிருந்து இயேசுவை எழும்பி வர பண்ணினதின் முதல் அனுபவம் நிரூபித்து காண்பிப்பதற்காக. அவரை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணினார். மரித்தவர்கள் நடுவே என் இயேசு சடலமாக இல்லாமல் 3வது நாளிலே தேவனாகிய கர்த்தர் கல்லறையிலிருந்து அவரை உயிரோடு கூட எழும்பி வர பண்ணினார். அல்லேலூயா. கல்லறையிலிருந்து ஏறி வர பண்ணினார். எதற்காக ஏறி வர பண்ணினார்? நிரூபிப்பதற்காக. இயேசுவை தேவன் ஏறி வர பண்ணின முதல் காரியம், உலகிற்கும் தம்முடையவர்களுக்கும் பிசாசுக்கும் பரலோகத்திற்கும்
நிரூபிக்க விரும்பினார். இந்த காலை வேளையிலும் நிரூபிக்க வல்லவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே நிரூபிக்க போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்ததே உங்களுக்கு எனக்கும் நிரூபிப்பதற்காகத்தான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 27, 31. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாமிசம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இயேசு உயிர்த்தெழுகிற நாளை தீர்க்க தரிசன கண்களினாலே தாவீது பார்க்கிறார். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று பார்த்தபோது 31வது வசனம் சொல்லுகிறது, உயிர்த்தெழுதலை முன்னறிந்து இப்படி சொன்னான். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு தாவீது ஒரு நாள் நடக்கும் என்று தீர்க்க தரிசன கண்களினாலே பார்க்கிறான். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நல்ல கவனி. இந்த பகுதியில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அதிகாலையிலே கல்லறையை பார்ப்பதற்காக சகோதரிகள் என்ன பண்ணுகிறார்கள்? போகிறார்கள். அப்படி போகும்போது அந்த சகோதரிகளை தேவதூதன் வாழ்த்துகிறார். என்ன வாழ்த்துகிறார்? பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தேவதூதன் அவர்களுக்கு சொல்றான், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தது ஏன்? உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார், சொன்னதினாலே உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுங்க. உயிர்த்தெழுவேன்னு சொன்னாரு, சொன்னதினாலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டதான வார்த்தை உண்மை என்று நிரூபிப்பதற்காக என் ஆண்டவர் மரித்தோரிலிருந்து ஏறி வந்தார். அல்லேலூயா. இது நடக்கும், நிரூபணமாகும் என்று நிரூபிப்பதற்காக இயேசு உயிரோடு கூட எழுந்தார். லூக்கா 24வது அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 24, 27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எம்மா ஊருக்கு நடந்து போகும்போது 2 சீஷரோடு கூட இயேசு பேசிக்கொண்டு போகிறார். கதை பேசல, எந்த வீண் கதையும் என்ன பண்ணல, பேசல. இயேசு அந்த 2 பேரோடு கூட வேற யாரையும் கதை பேசல, வேற யாரையும் குறித்து விசாரிக்கவில்லை, ஒண்ணுமே செய்யல. ஆனா வேதத்தில் உள்ள சொல்லப்பட்டதை குறித்து அவர் பேசிக்கொண்டு போகிறார். மோசே முதலான தீர்க்கதரிசிகள் தம்மை குறித்து சொன்ன வேத வாக்கியங்களை அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? எடுத்து காண்பிக்கிறார். இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லி உயிர்த்தெழுதலை சொல்ல காரணம், எழுதியிருந்தவை எழுத்தில்லப்பா, நிஜமானதை நிரூபிக்கப்படுகிறவை என்று சொல்லி உணர்த்துவதற்காக தேவன் உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24 அதிகாரம் 44வது வசனம். லூக்கா 24:44. அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று
நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. ஆண்டவர் எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டு வரார். இப்போ பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக சீஷர்கள் பயந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒளிந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு காட்சியளித்து அவர் சொல்கிறார், வேதத்தில் எழுதி இருக்கிறவைகள். எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உண்மை, உம்முடைய வார்த்தை தவறாதது, உம்முடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்று நிரூபிப்பதற்காக நீர் உயிர் தெழுந்தீர். அதை தியானிக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையும் உண்மை என்று சொல்லி ஆண்டவர் நிரூபிப்பாராக. ஆண்டவர் தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து 2 முக்கிய காரியம் சொன்னார். ஒன்று, 3வது நாளிலே உயிரோடு கூட நான் என்ன பண்ணுவேன், எழும்புவேன் என்று சொன்னார். 2வது, நான் உயிர்த்து எழும்புவேன் என்றார். ஆண்டவர் அந்த நேரத்தையும் சொன்னார், அந்த செயலையும் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28:1. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை நல்ல கவனிங்க. வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில், 3ஆம் நாள் என்று சொன்னவர் 3ஆம் நாள் முடிய போகிற கடைசி நேரத்தில் இல்லை, 3ஆம் நாள் ஆரம்பிக்கும் நேரத்திலேயே அவர் உயிர் தெழுந்து விட்டார். அவர் சொன்ன வார்த்தை நிச்சயம் உறுதியானது என்று சொல்லி அவர் நிரூபிக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உயிர்த்து எழுவேன் என்று சொன்னார், எழும்புவேன் என்று சொன்னார், அப்படியே செய்து காண்பித்தார். ஆகவே தான் தேவ தூதர்கள் சொன்னார்கள், அவர் இங்கே இல்லை. உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்திலே தேடுகிறது எப்படி? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதில் புள்ளியோ கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ இருக்காது. அவர் சொன்னார்னா அப்படியே நிறைவேறும். பக்கத்தில் பசங்க, ஆண்டவர் ஒன்று சொன்னால் புள்ளியோ கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ எதுவுமே மாறாது. அதை நிரூபித்து காண்பிக்க இன்றைக்கும் வல்லமை உள்ளவர் அவரை ஏறி வர பண்ணினார். ஏறி வர பண்ணினார். முதல் நாளில் அதிகாலையில், பகல் நேரத்தில், சாயங்காலத்தில், ராத்திரியில் இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? நிரூபிக்க 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 செய்து கொண்டே இருந்தார். தனி மனிதனுக்கு நிரூபித்தார், 2 பேராக வந்தவங்களுக்கு நிரூபித்தார், கூட்டமாக இருந்தவர்களுக்கு ஆண்டவர் நிரூபித்தார், அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தேவன் நிரூபித்தார். கை உயர்த்தி சொல்லுங்கள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அவர் உயிர் தெழுந்தவர் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மீண்டும் கர்த்தர் நிரூபிப்பாராக, நான் உயிரோடு எழுந்தவர், உன் அருகில் இருக்கிறேன், உனக்காக மரித்தவர் மட்டுமல்ல, உன்னை விடுவிக்க உயிரோடு கூட எழுந்தவராய் இருக்கிறேன் என்பதை மறுபடியும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நிரூபிப்பாராக. அந்த தேவன், அவர் தேவன் என்பதை நிரூபிக்க அவசியமில்லை. அவர் தேவன் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உயிரோடு எழுந்தவர் என்பதை என் ஆண்டவர் நிரூபிக்க வேண்டும். உயிரோடு எழுந்தவர் என்பதை என் ஆண்டவர் என்ன பண்ணணும்? நிரூபிக்க வேண்டும். அவர் கர்த்தர் என்பதை நிரூபிக்கவில்லை, அவர் இன்னும் என்னோடு தான் இருக்கிறார், அதை நிரூபிக்கவே உயிரோடு கூட எழுப்பினார். இயேசு நிரூபித்தாரா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 40வது வசனத்தையும், இன்னொருத்தர் யோவான் 20வது அதிகாரம் 20வது வசனத்தையும் வாசிங்க. தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். யோவான் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளிலும் விலாவிலும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு நல்ல கவனிங்க, பூட்டப்பட்டதான அறைக்குள்ளே இயேசு பிரவேசிக்கிறார். எங்க அறைக்குள்ள?
பூட்டப்பட்ட அறைக்குள்ளே பிரவேசிக்கிறார். உள்ளே இருந்தவங்கெல்லாம் இவர் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்தோடனே ஆவேசம் என்று நினைத்து பயப்படுகிறாங்க. நம்மளை போல் யாராவது திடீர்னு வந்துட்டு ஐயோ பிசாசு வந்துருச்சு, அதுபோல் உள்ள பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இவர் போன உடனே ஆவேசம் என்று சொல்லி நினைத்து பயப்படுகிறார்கள். இயேசு நிரூபிக்கிறார், அப்பா உங்களோடு இருந்தனே அந்த இயேசு தான்ப்பா நான், உங்களோடு இருந்த இயேசு தான்ப்பா நான் ஆவேசம் அல்ல. நிரூபித்தார். எப்படி? என் கையில் தொட்டு பாருப்பா, நான் ஆவேசம் இல்லை, என் கைகளை என்ன பண்ணு தொட்டு பாருன்னு என்ன பண்ணார்? நிரூபித்தார். என் கால்களை பாருங்க. பிள்ளைகளே, புசிக்க ஏதாகிலும் உண்டா என்று கேட்டு மீனை சாப்பிட்டு அவர் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பித்தார் அவர்களுக்கு. அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே கை உயர்த்தி எல்லாம் சொல்லலாம், ஆண்டவரே நீங்கள் ஒரு சித்தாந்தம் இல்லை, நீங்கள் ஒரு சக்தியும் அல்ல, நீங்கள் எங்கோ இருப்பவரும் அல்ல, என் அருகே இன்றும் முன் போலவே என் பக்கத்தில் நீர் இருக்கிறீர். அன்று எப்படி இருந்தீரோ அப்படியே இன்றைக்கும் நீர் இருக்கிறீர் என்று எனக்கு நிரூபிப்பதற்காக இயேசுவை ஏறி வர பண்ணின தேவன், கல்லறையிலிருந்து ஏறி வர பண்ணின தேவன். அவர் ஏறி வந்தபோது வேறொன்றை கர்த்தர் நிரூபித்தார். என்னத்தை நிரூபித்தார்? இன்னும் உங்கள் மேல் அக்கறை எனக்கு உண்டு. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு பசியாக இருக்குது, மீன் கிடைக்கல, வாழ்க்கையில் என்றோ ஒரு அற்புதம் செய்தார், அதை இன்னும் செய்வதற்கு நான் உயிரோடு தான்ப்பா இருக்கிறேன். என்னைக்கும் அற்புதம் செய்யலை, இன்றைக்கும் உனக்கு அற்புதம் செய்வதற்காக நான் உயிரோடு கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லி 3.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உனக்கு அற்புதம் செஞ்சேன். ஒருவேளை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு செய்த அற்புதத்தை ஏறி வர பண்ணப்பட்ட தேவன் அதே வல்லமையோடு அன்னைக்கு செஞ்சனே அதே அற்புதத்தை உனக்கு நான் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக அவரை ஏறி வர பண்ணினார். மகதலேனா மரியாள் கல்லறைக்கு முன் நிற்கிறார். கல்லறையிலிருந்து தேவ தூதர்கள் கேட்கிறாங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று கேள்வி கேட்டாங்க. யார் கேள்வி கேட்டது? தூதர் என்ன பண்ண, ஏன் அழுகிறன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ உடனே பதில் சொல்லுகிறா. என்ன பதில்? என் ஆண்டவரை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என் ஆண்டவரை யாரோ என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று தேவ தூதரை பார்த்து பேசுகிறாள். பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அதோடு நிறுத்தல, யாரை தேடுகிறாய்? இவள் தேடுகிறாள் என்று எப்படி தெரியும்? இப்போதான் அவர் சொல்றாரு, இப்போதான் அவர் சொன்னா, என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போயினார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியல. மரியாளே, நீ பேசின வார்த்தைகளை இன்னும் கவனித்து கேட்கிறவராகவே அவர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம நிறைய இடத்துல நம்ம நினைக்கிற மரியாதை போல, என் ஆண்டவர் எங்கேயோ போயிட்டார் போல இருக்கு, என் ஜெபத்தை கேட்கல, கூப்பிடுதலை கவனிக்கலன்னு. அவன் காவலாளி கேட்குறாங்க, ஏன் அழுகிறன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏமா அழுகிற? பின்னாடி ஒரு சத்தம் வருது, நீ தேடுகிற இயேசு இருக்கிறேன். இன்றைக்கும் உன் ஜெபத்துக்கு, உன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்க நான் உயிரோடு கூட தான் இருக்கிறேன் என்பதை மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் நிரூபித்தார். உங்கள் ஜெபத்தின் வார்த்தைகளுக்கு இன்னும் அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக உங்கள் அருகிலே கர்த்தர் வந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 8 நாளைக்கு முன்பு அவருடைய சகாக்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். தோமா சொல்கிறான், இல்லை முடியவே முடியாது. என்ன முடியாது? இயேசு உயிர் தெழுந்துட்டார்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் நம்பவே மாட்டேன். முடியவே, அவர் கரத்தில் நான் கையை போட்டால் தான் நான் என்ன பண்ணுவேன். சில நேரத்தில் சொல்கிறோம்ல, நம்ம மற்றவங்க யாராவது சொன்னால் நான் நம்ப மாட்டேன், என் கண்ணில் பார்த்தா தான் நான் என்ன பண்ணுவேன், நம்புவேன். அதுபோல் இவர் சொல்கிறார், நீங்கள் சொல்கிற நம்ப முடியாது. அவர் கரத்தில் என் கையை போட்டு கரத்தை பார்த்தா கூட இல்லை, கரத்தில்
என் கையை போட்டு பார்த்தாலொழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார். 8 நாளைக்கு பின்பு அதே அறைக்கு மறுபடியும் இயேசு வருகிறார். எந்த அறையிலிருந்து நம்ப மாட்டேன்னு சொன்னானோ அதே அறைக்கு இயேசு என்ன பண்ணுகிறார், வருகிறார். வந்த உடனே அவனை கூப்பிட்டு சொல்கிறார், தொட்டு பாருப்பா தோமாவே, என்ன தொட்டு பாரு. இந்த காலை வேளையில் நம்ப மறுத்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய அவர் கரத்தை நீட்டி என்னை தொட்டு பாருன்னு சொல்கிறார். நான் உயிரோடு கூட தான் இருக்கிறேன், தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்கிறிய, என்னை தொட்டுப்பா. அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு, அப்பா நான் உயிரோடு கூட தான் இருக்கிறேன். உன் வார்த்தைகள், உன் நினைவுகள், ஒருவேளை நீ எங்கேயோ இருந்து பேசியிருக்கலாம், நான் அந்த இடத்துல இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், நீ தூர இடத்துலேருந்து கூட பேசியிருக்கலாம். உன் வார்த்தைகளை நான் கவனமாக கேட்கிறவர், உன் வார்த்தைகளை நான் கவனித்து கேட்டு அதற்கு பதில் கொடுக்க வல்லவராகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் நிரூபிக்கிறார். அல்லேலூயா. நான் மாறலை, உன்னோடு உயிரோடு இருந்தபோது செய்தேன், இன்றைக்கும் அதை நான் மறக்கலை, இன்னைக்கும் அதை போலவே செய்கிறார், கொடுக்கிறார், செவி கொடுக்கிறார் என்று நிரூபிக்க கல்லறையிலிருந்து இயேசு ஏறி வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் முன்பு செய்தவைகளை மறுபடியும் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. தேவைகளை முன்பு சந்தித்தார், பதில் கொடுத்தார். ஆனால் இப்பொழுது கல்லறையிலிருந்து உயிரோடு கூட எழுந்து வந்த பின்பு இதற்கு முன்பு செய்யாத ஒரு புதிய காரியத்தை என் ஆண்டவர் செய்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கல்லறையிலிருந்து ஏறி வந்த போது, கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவைகளை சந்தித்தார், அவங்க எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டு. ஆனால் கல்லறையிலிருந்து உயிரோடு ஏறி வந்த பின்பு இதுவரை செய்யாத ஒன்றை புதிதாய் கர்த்தர் என்ன பண்ணார், செய்தார். இதுவரைக்கும் பூட்டப்பட்ட அறைக்குள் அவர் போகவே இல்லை. ஆனால் கல்லறையிலிருந்து ஏறி வந்தவுடனே பூட்டப்பட்ட அறை திறக்காமலே பூட்டப்பட்ட அறைக்குள் என் ஆண்டவர் பிரவேசித்தார். அடைத்திருந்த அறைக்குள் அவர் வந்து கல்லறையிலிருந்து ஏறி வந்தவர் என்பதை அவர் நிரூபிக்கிறார். அறைக்குள் அவர் வந்து கல்லறையிலிருந்து ஏறி வந்தவர் என்பதை அவர் நிரூபிக்கிறார். என்ன நிரூபிக்கிறார்? நான் செய்தவைகளையும் செய்வேன், நான் ஒருபோதும் செய்யாததையும் செய்ய நான் உயிரோடு இருக்கிறேன். மிகவும் புதிதானதை நான் செய்ய வல்லமை உள்ளவர். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் செய்ததையும் செய்வீர், புதிதான இதுவரைக்கும் செய்யாத புதிதான ஒன்றையும் நீர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவர் சொல்வது என்ன நிரூபிக்க விரும்புகிறார்? நான் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவேன், நீங்கள் என்னை பார்க்க முடியவில்லை என்பதினாலே சோர்ந்து போய்விடாதிருங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களோடு கூட இருக்கிறத அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறேன், அதைத்தான் ஆண்டவர் நிரூபிக்க விரும்பினார். எந்த காரணம் என்னை அடைத்து போட்டதோ, இனி அந்த காரியம், எந்த மதிலு, எதுவும் என்னை தடுக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த காரணமும், எந்த மதிலும், எந்த யோர்தானும் என்னை தடுக்க முடியாது. இந்த நாளில் நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற இடத்துல நீர் எழுந்திருக்கிறீர், எங்களுக்கு அதை நிரூபிப்பீராக. எங்கள் சூழ்நிலைக்கு ஒரு விடிவு காலம் இல்லாதது போல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை பார்த்து சொல்றாரு, விடிவு காலத்தை கொடுக்க அவர் எழுந்து வந்திருக்கிறார். புதிய ஆரம்பத்தை கொடுக்க என் கர்த்தர் கல்லறையிலிருந்து அவர் ஏறி வந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் எந்த இடத்துல இருந்தாலும், பூட்டப்பட்ட வீடாக இருந்தாலும், கல்லறையிலிருந்து ஏறி வந்தவர் அங்கே வர முடியும். நீர் அற்புதமாய் இறங்க முடியும். உம்மை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த பூட்டு போட்டிருந்தாலும், எந்த உறுதியான கட்டடத்தை கட்டியிருந்தாலும் இயேசுவின் வல்லமையை தடுக்க முடியாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு முன்பு செய்யாத ஒன்றை நிரூபித்தார். அவர்கள் எல்லாரும் தோல்வி அடைந்தவர்கள். அவர் மீண்டு வருவார் என்று சொல்லி அவங்க நம்பவே இல்லை.
வார்த்தையை மறந்தார்கள், அவரை விட்டு ஓடினார்கள் என்றாலும் இதற்கு முன்னால் இருந்தால் இயேசு சொல்லியிருப்பார், அற்ப விசுவாசிகளை, உங்களோடு கூட போய் நான் நேரம் செலவழித்தேன் பாருங்க, உங்களோடு கூட போய் நான் நேரம் யார் யாரையெல்லாம் விட்டுட்டு உங்களை தேடி உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோடு கூட நேரம் செலவழிச்சேன்னு என்ன சொல்லியிருப்பார்? அற்ப விசுவாசிகளேன்னு சொல்லியிருப்பார். உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பார். உயிர்த்தெழுந்து வந்தவர் அந்த சூழ்நிலையில் ஒரு வார்த்தையை கூட கடிந்து கொள்ளவில்லை. ஆமென். 40 நாட்கள் தரிசனமாகிறார். அவர்களை ஆக்கினைக்குள்ளாய் அவர் தீர்க்கவில்லை. அதற்கு பதிலாக 3 முறை மறுதலித்தான அவனையும் கர்த்தர் நேசித்தார். அல்லேலூயா. எல்லாவற்றை விட்டு ஓடினார்களே, அவர்களை பற்றி தேவதூதன் சொல்கிறான், அவர்களை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள், என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு எழும்பி வந்தவர் இன்னொன்றை நிரூபித்தார். என்ன நிரூபித்தார் தெரியுமா? நான் தண்டனை கொடுக்க வந்தவர் இல்லைப்பா, தாங்கி நிறுத்த வந்தவர். அல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க நான் வரலப்பா, அரவணைத்து ஆசீர்வதித்து உன்னை நிலைநிறுத்துவதற்காக நான் வந்தவர். நான் கண்டிக்கிறவர் தான், ஆனால் கண்டித்து உன்னை ஒதுக்குவதற்காக வரவில்லை, உன்னை உணர்த்தி காண்பித்து சேர்த்து கொள்ள வந்த தேவன் என்பதை ஆண்டவர் நிரூபிக்கிறார். கைவர்த்தி, ஆண்டவரே, இந்த காரியம் மட்டும் உம்மிடத்தில் இல்லாதிருந்தால் நான் என்றைக்கோ இல்லாமல் நான் போயிருப்பேன். நீர் சகாயம் உள்ளவராக என்னை தேடி வந்தீர். என்னை ஒதுக்கி தள்ளுகிறவராக அல்லப்பா, என்னை கட்டி அணைக்கிறவராக வந்தீர். என்னை உருவாக்குகிறவராக வந்தீர். என்னை நிலைநிறுத்துகிறவனாக நீர் வந்தீர். ஆண்டவரே, நீர் தேவன் என்று எனக்கு நிரூபிக்க அவசியமில்லை. நீர் என்னோடு தான் இருக்கிறீர் என்று நிரூபிக்க எனக்கு அவசியம் உண்டு. நீர் கர்த்தர் என்று நிரூபிக்க அவசியமில்லை. நான் உம்முடைய பிள்ளை என்று சாத்தானுக்கு நீர் நிரூபிக்க அவசியம் உண்டு. அதில் 2வது குறிப்பு, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 12ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் 12ஆவது வசனம். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். போதும், நாளை இதை சொல்றேன். எபிரேய நிருபக்காரன் சொல்கிறார், ஆண்டிற்கு ஒரு முறைத்தான் பிரதான ஆசாரியன் ஒரு பலியை செலுத்தி 2ஆம் கூடாரத்திற்குள் பிரவேசிப்பான். ஒவ்வொரு நாளும் ஆசாரியன் பலி செலுத்தி தூப பீடத்தை எடுத்து பரிசுத்த ஸ்தலம் வரை செல்லுவான். ஆண்டிற்கு ஒரு முறைத்தான் முழு இஸ்ரவேலுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தனக்கு ஒரு பலியும் முழு இஸ்ரவேலருக்கு ஜனங்களுக்கு ஒரு பலியும் செலுத்தி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவன் என்ன பண்ணுவான்? பிரதான ஆசாரியன் போவான். லேவியராகமம் 16ஆவது அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்க முடியும். அந்த அதிகாரத்தில் இதை பார்க்கிறோம். இப்படி ஆண்டிற்கு ஒரு முறை ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு கடாவின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது ஏற்றுக்கொண்டார் என்பதை எப்படி தெரியும்? ஆண்டவர் அந்த இரத்தத்தை ஏற்றுக்கொண்டார், பலியை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி எப்படி தெரியும்? போன ஆசாரியன் திரும்ப உயிரோடு கூட வெளியே வந்தால் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தர் அங்கீகரிக்காவிட்டால் அவனை அடித்து போடுவார். யாரும் உள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆகவே ஆசாரியன் இந்த முறை உள்ளே போகும்போது அவனுடைய காலில் என்ன இருக்கும்? ஒரு சலங்கு இருக்கும், சவுண்டு. இடுப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க? மணி சத்தம். காலில் இடுப்பில் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. காலில் அந்த மணி சத்தம் கேட்டுச்சுன்னா உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். காலில் மணி சத்தம் கேட்டால் கர்த்தர் பலியை அங்கீகரிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். மணி சத்தம் கேட்கலன்னா ஆண்டவர் அங்கீகரிக்கல, அடிச்சிட்டாருன்னு அர்த்தம். உடனே என்ன பண்ணுவாங்க? கயிறை பிடிச்சி வேகமாக அவனை என்ன பண்ணிடுவாங்க? வெளியே இழுத்து விடுவார்கள். கல்லறையிலிருந்து இயேசு வெளியே வந்தபோது சடலமாக என் ஆண்டவர் வெளியே வரல,
உயிரோடு கூட எழுந்து வந்தவர் என்பதை ஆண்டவர் நிரூபித்தார். கிரயம் போதுமானது, வழி திறந்தது, மீட்பு உண்டானது, பரலோக நீதி வெளிப்பட்டது. நீர் கல்லறையிலிருந்து வெளியே வந்திருக்காவிட்டால் ரட்சிப்பு வந்திருக்காது. கை உயர்த்தி சொல்லுங்க, நீர் கல்லறையிலிருந்து வெளியே வந்திருக்கலன்னா ரட்சிப்பு வரவில்லை. அல்லேலூயா. ரட்சிப்பு அதாவது ரட்சிப்பு மரித்து உயிர்த்தெழுதலின் மூலமாக ரட்சிப்பு முழுமையாக செய்ய தேவன் கிரியை செய்தார். அவர் மரித்து போயிருந்தார்னு வச்சுக்கோங்களேன், உயிரோடு எழும்பலன்னா இன்னொரு மனிதனை போலவே அவரும் மரித்திருப்பார். அப்படி தானே? இன்னொரு மனிதனை போலவே எண்ணப்பட்டு இருப்பார். ஆனால் மரித்தோரிலிருந்து அவர் ஏறி வந்ததினாலே பரலோகம் கிரயத்தை அங்கீகரித்தது. அல்லேலூயா. உயிர் தெழுந்ததினாலே கிரயம் போதுமானது என்பதை நிரூபித்தார். ரோமர் 1:5 ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, வேறொன்று ஆண்டவர் நிரூபித்தார். கல்லறையிலிருந்து ஏறி வந்தபோது இவர் மனிதன் அல்ல, மத குரு அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நிரூபித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் லாசருவை உயிரோடுக்குள்ள எழுப்பினார். இயேசு லாசருவை அவர் எழுப்பினார். இயேசு அந்த சிறு பெண்ணை எழுப்பினார். அந்த பாடையை தொட்டு அந்த வாலிபனை எழுப்பினார். எலியா உயிரோடு எழுப்பினார். எலிசா எழுப்பினார். ஆனால் இயேசுவை யாரும் ஜெபித்து எழுப்பவே இல்லை. இயேசுவை யாரும் ஜெபித்து எழும்பல, அவராகவே உயிரோடு கூட எழுந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவே எழும்பினார். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி இயேசுவை எழும்பி வர செய்யல. மனிதனாய் இருந்தால் இன்னொருவர் ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்தி எழுப்பியிருப்பார். ஆனால் இயேசு 3வது நாளிலே தாம் சொன்னபடியே கல்லறையிலிருந்து ஏறி வருவதற்கு கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கொள்கைகளுக்கும் நம்பப்படுகிறவைகளுக்கும் இயேசுவுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? தலைவர்களுக்கும் இயேசுவுக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு மரித்தார் தானே, ஆனால் உயிரோடு கூட எழுந்தவர். அல்லேலூயா. இதுதான் பிரித்து காட்டுகிற நிரந்தரமான ஒன்று. மீதி எல்லா தலைவர்களும் எல்லாம் சொல்கிறவங்களாம் வந்தாங்க, மரித்தாங்க, அவ்வளோதான். ஆனால் இயேசு மாத்திரம்தான் மரித்தவர், மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிர் உள்ளவர் என்பதை தேவன் முதலாவது நிரூபிக்கிறார். ஆண்டவர் இன்னொன்று நிரூபிக்கிறார். 1 கொரிந்தியர் 15:12-17 வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வாசிங்க. 1 கொரிந்தியர், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. நல்ல கவனிங்க போதும். இயேசு உயிர்த்தெழுந்ததினால் உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்பதை கர்த்தர் நிரூபித்தார். இயேசு மட்டும் உயிர்த்தெழலனா இங்க பண்ற பிரசங்கம் எல்லாம் வீணா இருந்திருக்கும். ராமேன் சொல்லுங்களேன். இயேசு உயிர்த்தெழுந்ததினால இந்த வார்த்தை வீண் போகவில்லை, விசுவாசம் வீண் போகவில்லை. கிறிஸ்துவினுடைய அடிப்படை விசுவாசமாய் இருப்பது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். கிறிஸ்து தானாக எழுந்தது உண்மையில தானாக எழும்பினவர்.
அவருக்குள் மரித்த அத்தனை பரிசுத்தவான்களையும் கடைசி எக்கால கேட்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஆமென். அது நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தாமாக உயிர் தெழுந்ததினால கிறிஸ்துவுக்குள் கடைசி நாளிலே எக்கால சத்தம் கேட்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள் என்பது நிச்சயம். வார்த்தை உண்மை என்று சொல்லி கர்த்தர் நிரூபித்தார். அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். முன்பு போலவே மாறாதவராகவே இருக்கிறார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, இயேசு முன்பு போலவே மாறாதவராக இருக்கிறார் என்பதை நிரூபித்தார். தேவகுமாரன் என்பதை நிரூபித்தார். ரட்சிக்கப்படுவதற்கு வேறு எதுவும் செய்ய அவசியமில்லை என்று நிரூபித்தார். கல்லறையிலிருந்து ஏறி வர பண்ணுவதற்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்ய வேண்டியதாயிற்று? இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைக்கு ப்ரூவ் பண்ணுவதற்காக கல்லறை விட்டு இயேசு வெளியே வந்தார். அல்லேலூயா. இயேசு வந்து என்ன பண்ணுவாராம்? காட்சி அளிப்பார். சொல்லுங்க, இயேசு வந்து காட்சி அளிப்பார். ஆண்டவர் கல்லறை திறந்தது விசுவாசிக்காக அல்ல, சீஷனுக்காக அல்ல, உலகத்திற்காக. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கல்லறையை திறந்து ஏறி வந்தது விசுவாசிக்காக அல்ல, சீஷனுக்காக அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும். அவருடைய மகன் உயிரோடு எழுந்தான் என்று உலகிற்கு கொடுத்த அடையாளம் தான் இயேசு கல்லறையிலிருந்து எழும்பி வந்தது. ஆனால் விசுவாசிக்கு கர்த்தர் கொடுத்தது இன்னும் கூட. அல்லேலூயா சொல்கிறாரு, கூட இருந்து நாம் பேசுவதை கேட்டு நம்மோடு கூட பேசி ஜெபிப்பதற்கு பதில் கொடுத்து கூடவே இருந்து நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை தாங்கி நம்மோடு பேசி நடக்கிறாரே, அதுதாங்க நமக்கு அடையாளம். அல்லேலூயா. அவருடைய லிவிங் பிரசன்ஸ் ஆஃப் காட், அவருடைய பிரசன்னம் தேவ பிள்ளையோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. ஏறி வர பண்ணினார். உலகிற்கு திறந்த கல்லறை ஆண்டவர் அடையாளமாக வைக்க என்ன செய்தார்? முதலாவது கல்லறைக்கு முத்திரை போட்டான்ல, முத்திரையை கர்த்தர் முதலாவது உடைச்சார். சொல்லுங்க, முதலாவது ஆண்டவர் முத்திரையை உடைச்சாரு. ரெண்டாவது கல்லை புரட்டினார். மூன்றாவது சேவகரை எழும்ப விடாமல் பண்ணினார். கைவத்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மூணையை நீர் செய்ததற்காக நன்றி. முத்திரையை உடைச்சீர், கல்லை புரட்டினீர், காவல் வைத்த சேவகரை எழும்ப விடாமல் பண்ணினீர். இந்த மூணு ஆண்டவர் உலகத்திற்காக செய்தார். கல்லை வைத்தது யாரு? விரோதி வைக்கல, நண்பர்கள் தான், கூட இருந்தவன் தான். அவருடைய ஜனம் சொல்றவங்க தான் என்ன பண்ணாங்க? கல்லை வச்சாங்க. ஏன் வைத்தாங்க? வைக்கலன்னா நாரும். கல்லை வைக்கலன்னா என்ன ஆகும்? நாரும். அதை வைத்தாக வேண்டும். அதுதான் முறைமை. அவசியம் என்பதினாலே அறிமுகமானவர்கள் வைத்தார்கள். அதையும் தேவன் உருட்டி தள்ளினார். முத்திரை வைத்தது யார்? அவர் சொன்னார், மூன்றாம் நாளிலே உயிர் தெழும்பேன், எழும்புவேன் என்று சொன்னார். ஆகவே இவன் எழும்பவே கூடாது. ஆகவே இவன் என்ன பண்ணக்கூடாது? எழும்பவே கூடாது என்று சொல்லி முத்திரையை மதம் வைத்தது, அதிகாரம் வைத்தது, விரோதமாக இருந்த சக்தி வைத்தது. என் தேவன் அதையும் உடைச்சாரு. என் தேவன் அதையும். பிலாத்துவிடம் கேட்கிறார்கள், நீர் அதற்கு காவல் வைக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே பிலாத்து சொல்கிறாரு, உங்களோட தான் நிறையா போர்ச்சவர் இருக்காங்களே, உங்களோட தான் நிறையா போர்ச்சவர் இருக்கிறாங்க, நீங்களே வச்சு என்ன பண்ணுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. நீ எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸை வச்சாலும் செயல்படாமல் என் ஆண்டவர் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிசாசே நீ எனக்கு எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வச்சு என்னை அடக்க நினைச்சாலும் அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸை செயலிழக்க செய்ய என் ஆண்டவர் வல்லமையுடையவராய் உயிர் தெழுந்தவராய் இருக்கிறார். கல்லிலிருந்து ஏறி வர பண்ணுகிறவர். தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ விரோதிகளோ எந்த தடை இருந்தாலும் அதை உடைத்து எறிய வல்லமை உள்ளவர் ஒருவர் உயிர் தெழுந்தார் என்பதை என் ஆண்டவர் நிரூபித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது அவசியமானதோ அவசியம் இல்லாததோ, ஆண்டவர் திட்டம் நிறைவேற, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற எது குறுக்கே வந்தாலும் என் கர்த்தர் அதை இடம் தெரியாமல் ஆக்குவார். பக்கத்தில் கைப்பிடிங்க. உங்களுக்கு விரோதமாக அவசியமானதோ அவசியம் இல்லாததோ அதை தடுப்பதற்கு குறுக்கே வந்தா
கர்த்தர் அதை இடம் தெரியாமல் ஆக்கிடுவார். நிரூபித்து காண்பியும் ஆண்டவரே, இந்த தேசத்தில் நிரூபியும், எங்க சூழ்நிலையில நிரூபித்து காண்பியும். நீர் ஜீவனுள்ளவர். அது பணத்தினால், அதிகாரத்தினால், சட்டத்தினால் வந்ததோ நிரூபித்து காட்டுவீராக. அத்தனையும் நீர் முறிப்பீர். பணத்தினாலே வந்தாலும் சரி, அதிகாரத்தினாலே வந்தாலும் சரி, சட்டத்தினாலே வந்தாலும் எல்லாத்தையும் உடைத்தெறிய நீர் வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபித்து காண்பிப்பீராக. அது உமக்கு முன் நிற்காது, அது நிற்க முடியாது என்பதை உலகத்திற்காக என் ஆண்டவர் செய்து காண்பித்தார். இன்னும் உலகத்திற்காக இன்னைக்கும் நீங்கள் செய்து காட்டுங்க ஆண்டவரே. உங்கள் வல்லமை என்பதை இந்த உலகம் பார்க்கட்டும். எனக்கு காண்பியும். என்னத்தை எனக்கு காண்பியும்? இன்னும் நீர் என் ஜெபத்தை கேட்கிறவர், இன்னும் என் மேல் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறீர், இன்னும் நீர் என்னை மறந்து விடவில்லை, இன்னும் என் குடும்பத்தின் மேலே உமக்கு அக்கறை உண்டு என்பதை எனக்கு இந்த நாளிலே நிரூபிப்பீராக. நிரூபிப்பதற்காக கல்லறையிலிருந்து என் ஆண்டவர் ஏறி வந்தார். டைம் ஆகிட்டு ஒரு காரியம் தான் பார்த்துருக்கோம். மீது 2 காரியத்தை மாலை ஆராதனையில் பேசுகிறேன். எல்லாரும் முழங்கார் படிடுவோம். ஆண்டவர் கல்லறையிலிருந்து ஏறி வந்தார். பாட்டு பாடினோம். கல்லறையோ கட்டி காக்க முடியலை. சாத்தானும் பார்த்தான், முத்திரை வச்சு பார்த்தான், கல்லறை பெரிய கல்லை வச்சு பார்த்தான், சேவகரை வச்சு பார்த்தான். மோனையும் கத்தரை உடைச்சாரு. சீல் போட்டது அவசியத்தை, கல்லை வச்சது நாரும், மேலே சீல் போட்டு மூடுனது நாரும். கல்லை வச்சது இவன் எழும்பி வந்துடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கான் 3ஆம் நாள் உயிரோடு வந்துடுவேன்னு. இவன் எழும்பி வந்துடக்கூடாது என்பதற்காக கல்லை வச்சாங்க. 3வது பிலாத்திட்ட போய் கேட்குறாங்க. காவல் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கான், அவன் எதையாவது ஒன்று செஞ்சுருவான், இல்லை சரீரத்தை யாராவது தூக்கிட்டு போயிட்டு உயிர் திருத்தான்னு போய் சொல்லிடுவானுங்க. காவல் வையின பிலாத்து சொல்கிறான், உங்கள்கிட்ட தான் ஏராளமான பேர் இருக்காங்களே, வச்சு காவல் பண்ணிக்கோங்க. எத்தனை நீ அடுக்குமாடி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பண்ணாலும் செக்யூரிட்டி ஃபோர்ஸை வேலை செய்யாமல் அப்படியே உட்கார வச்சுருவார் என் ஆண்டவர். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக இல்லைப்பா, எங்கள் தேசத்துக்கு இதை காண்பிங்க. நீ எவ்வளோ பெரிய பணத்தை வச்சு, அதிகாரத்தை வச்சு, எவ்வளோ செக்யூரிட்டி போட்டாலும் என் கர்த்தர் உடைப்பார். நீ எவ்வளோ சீல் போட்டாலும் ஆண்டவர் உடைப்பார். எவ்வளோ பாரக்கல்ல கொண்டு வச்சாலும் கர்த்தர் உடைப்பார். ஏன்னா என் ஆண்டவர் நிரூபிப்பதற்காக தான் உயிரோடு கூட எழும்பி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் நிரூபி வைக்கிறோம். என்ன தெரியுமா? இன்னும் நான் உன் ஜெபத்தை கேட்குறேன், இன்னும் உன் ஜெபத்தை நான் கேட்குறேன், இன்னும் நான் உன்னை கைவிடலை, இன்னும் நான் உன்னை மறந்து விடவில்லை, உனக்கு ஆதரவாக தான் நான் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்க விரும்புகிறார். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளை ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் கல்லறையிலிருந்து ஏறி வந்தபோது 3 காரியங்களை கர்த்தர் செய்தீர். 3 அனுபவங்கள். இதில் முதல் அனுபவம், நிரூபிப்பதற்காக நீர் கல்லறையிலிருந்து ஏறி வந்தவர், வர பண்ணினவர். அநேக ஏறி வர பண்ணினதனுடைய நிறைவேற்றுவதற்காக, நிரூபிப்பதற்காக நீர் ஏறி வர பண்ணின அநேக காரியங்கள் அந்த காலை வேளையில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவர், இந்த உலகத்துக்கு நிரூபியும், எங்கள் தேசத்துக்கு நிரூபியும், உம்முடைய வல்லமை என்ன என்பதை எல்லாரும் பார்க்கட்டும். தேவ பிள்ளைகளுக்கு நீர் நிரூபிக்கும். இன்னும் நான் உன் ஜெபத்தை கேட்குறேன், இன்னும் வார்த்தைகளை நான் கவனிக்கிறேன், இன்னும் நான் உன்னை கைவிடலை, இன்னும் நான் உன்னை மறக்கலை. எங்கள் பிள்ளைகளுக்கு அதை நிரூபியும். உயிரோடு எழுந்தவரை வாழ்நாளெல்லாம் சேவிக்க உதவி செய்யும் கிருபை தாரும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.